கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு முயற்சியை துவங்கும் பொழுது அந்த முயற்சி எதுவரை செல்லும், அந்த முயற்சி சரியான முயற்சி தானா என்று பல காரியங்களை நாம் யோசித்து செயல்படுவோம். அதே போல் ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அந்த இடம் எவ்வளவு தூரம், எந்த வண்டியிலே நாம் பயணப்படுகிறோம், யாரெல்லாம் கூட வர்றாங்க, இது மாதிரியான எல்லா காரியங்களையும் யோசித்து தான் நாம் செயல்படுவோம். அப்படி யோசித்து செயல்பட்டாலும் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத சில தடைகள், சில விபத்துகள், சில எதிர்மறையான காரியங்கள் அங்கு நடந்து நாம் எதற்காக எந்த முயற்சியை ஏறெடுத்தோமோ அந்த முயற்சியை நாம் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். அப்படியானால் நாம் எந்த முயற்சியை இன்றிலிருந்து ஏறெடுக்கிறோமோ அந்த முயற்சிகளை கடவுள் ஆசீர்வதிப்பார். அந்த தொடக்கம் முதல் முடிவு வரை கடவுளுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும், நமக்கு கற்றுக் கொடுக்கும், நமக்கு ஆலோசனை தரும். அப்படியாக அவருடைய ஆலோசனையை நாம் பெற்று அந்தந்த காரியங்களை அந்தந்த வேலைகளிலே சரியான முறையில் செய்யும் பொழுது நாம் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவோம். அது மட்டுமல்லாது நம் வழியாக நம் கூட இணைந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் கடவுள் ஆசி வழங்குவார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதற்காக நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். கடவுளுடைய பாதத்திலே அந்த முயற்சிகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி அந்த காரியங்களை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது கடவுளே, எல்லாவற்றையும் நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த காரியத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை நீங்கள் எனக்கு தேவையான ஞானத்தை கொடுக்க வேண்டும், அறிவை கொடுக்க வேண்டும், நல்ல உடல் சுக ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று நம்மை தாழ்த்தி அவரிடம் மன்றாடும் பொழுது நிச்சயமாகவே கடவுளின் கரம் நம் கூட இருந்து நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் பதில் கொடுத்து அந்த காரியத்தை ஆசீர்வதிக்கும். ஆகவே இன்று முதல் கடவுளுடைய பேரன்பு நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிக்கும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இயேசப்பா எங்களுடைய எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிக்க தகப்பன் சித்தம் கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் இது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீரை நாம் இறுக பிடித்துக் கொள்ளுவோம். கடவுளுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு நம்முடைய முயற்சிகள் அனைத்தையும் ஏறெடுப்போம். கடவுள் நம் கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.